அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு சேர்ந்து ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு சற்றும் சளைக்காமல் அமெரிக்க தளங்களை கொண்டுள்ள வளைகுடா நாடுகள் மீது ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த நிலையில் ஈரான் மீது தொடுத்துள்ள இந்த போரில் அமெரிக்கா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு செய்து வருகிறது என்பது குறித்த விவரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கிய முதல் 6 நாட்களிலேயே அதன் செலவு சுமார் 11.3 பில்லியன் டாலர்கள். இந்திய மதிப்பில் சொல்ல போனால் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் தாண்டி விட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் தி கார்டியன் இதழ் வெளியிட்டிருந்த தரவுகளின்படி அமெரிக்காவின் செலவு மதிப்பீடானது பெரும்பாலும் ஆயுதங்களுக்கான செலவுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்றும் போரின் முழுமையான செலவை இது பிரதிபலிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பகுதிக்கு ராணுவ படைகளை அனுப்புவதற்கான செலவு, மருத்துவ செலவுகள் மற்றும் போரில் இழந்த ராணுவ விமானங்களை மாற்றுவதற்கான செலவுகள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டால் இந்த தொகை இன்னும் பல மடங்கு உயரும் என்றும் கூறப்படுகிறது. தி கார்டியன் இதழ் கடந்த வாரம் வெளியிட்ட செய்தியின்படி போர் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் அமெரிக்கா ஒரு நாளைக்கு சுமார் 2 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுதங்களை போரில் உபயோகப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இது ஒரு நாளைக்கு 1 பில்லியன் டாலர்களாக குறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடக்கத்தில் அதிநவீன மற்றும் அதிக விலை உள்ள AGM-154 போன்ற கிளைட் பாம்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் ஒரு யூனிட்டின் விலை $578,000 முதல் $836,000 வரை இருக்கும். அமெரிக்க கடற்படை சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இதுபோன்ற 3000 ஆயுதங்களை வாங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. போர் நீடிப்பதால் என்னதான் பணக்கார நாடாக இருந்தாலும் செலவை சமாளிக்க முடியாமல் அமெரிக்கா இப்போது விலை குறைந்த ஆயுதங்களுக்கு மாறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதாரணமாக, அமெரிக்க ராணுவம் ஈரானை தாக்குவதற்காக JDAM என்ற வெடிகுண்டுகளை பயன்படுத்தி வருகிறது. இந்த சிறிய ரக வெடிகுண்டுகளின் விலை சுமார் $1000 மட்டுமே ஆகும். சாதாரண குண்டுகளை துல்லியமான ஆயுதங்களாக மாற்றும் அதன் வழிகாட்டும் கருவி சுமார் $38,000 ஆகும். அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்கள் மிக வேகமாக தீர்ந்து வருவதால் காலியாகும் ஆயுத கிடங்குகளை மீண்டும் நிரப்ப அமெரிக்க நாடாளுமன்றம் கூடுதல் பாதுகாப்பு நிதியை ஒதுக்க வேண்டியிருக்கும் என்று இந்த விவகாரத்தை அறிந்த ஆய்வாளர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அமெரிக்கா தற்போது வரை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.